அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நடைபெற்ற கோர சம்பவங்கள் தான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கியது. ரஜினிகாந்த் சொன்னார் என்பதற்காக வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு புலி வருதுங்கிற கதையா இதோ வருகிறார் என்றெல்லாம் தமிழ்நாட்டு ரஜினி ரசிகர்கள் ஏமாந்து போனதுதான் மிச்சமாக. தமிழ்நாடு யாரை வேண்டுமானாலும் வளர வைக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு ரஜினிகாந்த். இந்த சீமான் என்கிற சில்லறப்பை எல்லாம் பேசுகிறான். தமிழ்நாடு வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். யாரும் வரல, இப்போ தனி, நாங்களாம் எப்போதும் தனி. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் புதியதொரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிறது. முடிந்து போன முதலமைச்சர் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்னமே வெள்ளை மாளிகையோ அல்லது அங்கே ஜெயின் சார்ஸ் கோட்டை மாளிகையிலே கால் வைக்க முடியாத அளவிற்கு ஸ்டாலினை விரட்ட இருக்கிறது இந்த மக்கள் வெள்ளம். காங்கிரஸ் வருவான்னு எதிர்பார்க்கலையா? இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தையே நடத்தலை, அப்புறம் எப்படி எதிர்பார்க்கிறோம்? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவைக்கான் செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கிட்ட ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா ஆதவ் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் ரஜினிகாந்த் வந்து அரசியல் வராதுக்கு திமுகவோட அழுத்தம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதில் வந்து அது இல்லை, காலம் பதில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? எங்கள் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர், வெள்ளிவாக்கத்தின் வெற்றி வேட்பாளர் அதை ஒரு நான் சொல்லிய கூற்று 100% உண்மை. மூப்பனார் அவர்கள் 1996களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு பயணித்து தமிழ்நாட்டின் அரசியல் விதியை மாற்ற முடியும் என்று தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கினார். அப்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக மூப்பனார் கோஷ்டிக்கு ஆதரவு தெரிவித்தார். அது மட்டுமே வெற்றியை தீர்மானிக்கவில்லை. 1991 96 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நடைபெற்ற கோர சம்பவங்கள் தான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கியது. ரஜினிகாந்த் சொன்னார் என்பதற்காக வெற்றி பெறவில்லை. ஒன்று. ரெண்டாவது, மகத்தான மாவீரர், எல்லை காத்த போர் மறவர் வீரப்பனார் அவர்கள் காடுகளுக்குள் இருந்து கொண்டே இந்த 91 96 ஆட்சியை கிளி என கிழித்தார். அந்த வீடியோக்கள் அனைத்து ஊடகங்களிலும் பரபரப்பாக்கியது. அன்றைக்கு சன் டிவியிலே குறிப்பாக ஒளிபரப்பாகியது. அது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதகமாகியது. அதற்கு எடுத்துக்காட்டு நாம் சொல்லப்போனால் பாச்சாத்தி வன்கொடுமை, 18 பெண்கள் ஏரிக்கரையில் கொண்டு போய் கற்பழித்த காமக்குளூரர்களுடைய நிகழ்வு, சிதம்பரம் பத்மினியுடைய கற்பழிப்பு நிலைமை, மகாமகம் குளத்திலே 48 பேர் மரணம், இதையெல்லாம் தாண்டி ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு பிரம்மாண்டமான 100 கோடி ரூபாய் திருமணம். இந்த எதிர்ப்பும் வீரப்பனாருடைய பேச்சும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை 1996 அமர வைத்தது. ரஜினிகாந்த் வாய்ஸ் அப்படிங்கிறதுக்காகலாம் இங்கே ஆட்சி உருவாக்கப்படவில்லை. அதற்கு பிறகு புலி வருதுங்கிற கதையா இதோ வருகிறார் என்றெல்லாம் தமிழ்நாட்டு ரஜினி ரசிகர்கள் ஏமாந்து போனதுதான் மிச்சமாக இருந்தது. அதைத்தான் எங்கள் ஆதவர்ஸ் நாவலில் குறிப்பிட்டார். அவங்க ரஜினி ரசிகர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் வந்து யாருக்கும் பயந்தவர் கிடையாது, ஒரு மேடையில் வந்து ஜெயலலிதாவை வந்து எதிர்த்து பேசினவர், பிரயோசனம் இதுக்கு பேசினவர், அப்படி பேசினவர், இல்லை பிரயோசனம். அதனால் என்ன நடந்துச்சு? அதனால் தொண்டர்களுக்கு என்ன நன்மை நடந்தது? தொண்டர்கள் காலம் முழுவதும் சூரட்டி ஒட்டிக்கிட்டுல கிடக்கிறான், கொடிதோரணங்களில் கட்டிக்கிட்டு கிடக்கிறான். அதனால் அவன் அடைந்த செழிப்பு என்ன? யோசிச்சு பாருங்க. எந்த வருமானமும் இல்லாத தொண்டர்களை பெற்றிருக்கிறார் ரஜினிகாந்த். எந்த விதமான வருமானமும் இல்லாத தொண்டர்கள், தன் உழைப்பால் உயர்ந்த தொண்டர்கள் உங்களுடைய படத்திற்கு சுவரொட்டி ஒட்டி கட் அவுட்டுகளை வைத்து உங்களை வளர்த்தார்கள். ஆகையால் நீங்கள் வளர்ந்தீர்கள். தமிழ்நாடு யாரை வேண்டுமானாலும் வளர வைக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு ரஜினிகாந்த். ஆனால் யாரை வேண்டுமானாலும் வளர்த்தோன்ற தமிழ்நாடு சொல்கிறீங்க, ஏன் அதுக்கு எடுத்துக்காட்டு ரஜினி சொல்கிறீங்க? ஆமாம். எதனால் அந்த மாதிரி வாய்ப்பை நோட் பண்ணிட்டு ஏன் அவர் வந்து சீமான்ஸ் பேசுகிற மாதிரி அவர் வந்து தமிழர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் இல்லை. தமிழர்களுக்கு எதையுமே செய்யலை, அதான் பிரச்சனை. அவர் பிறமொழிக்காரர் அல்லது பிற மாநிலத்தவர், அதுக்கெல்லாம் நான் வரல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ கோட்பாட்டை நாங்கள் உள்ளடக்கிறோம். இவ்வளவு செலவு செய்த தொண்டர்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்கணுங்களா?
இல்லை தமிழர்களுக்கு தான் என்ன செஞ்சார் அவர்? எதுவுமே இல்லையே. அப்போ எங்கள் ஆதவர்ஷனா பேசியதில் என்ன தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் திடீர்னு இப்போ ரஜினி வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ரஜினியை வந்து கோட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அவர் அமைதியாக தான் இருக்காரு, நீங்கள் ஏன் ரஜினி இழுக்கிறீங்க? ஏன்னா ஆதவ் இப்போ எது பேசினாலும் வந்து சர்ச்சை ஆகுது, கட்சியை வந்து ஓரளவுக்கு இதாக்குறதே ஆதவ் தான் பண்ணுற மாதிரிலாம். அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு சர்ச்சையை பேசிடுறாரு. கட்சியை வளர்ப்பதில் முன்னணி. இதான் ஜனவரிக்குள்ள ஒரு கூட்டணி முடிஞ்சிருது, இதான் பிப்ரவரிக்குள்ள அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. திமுக எம்எல்ஏ எம்பிலேருந்தே 4 பேர் வர்றாங்க, அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் வர்றாங்க அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு. சோஷியல் மீடியா ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இது கட்சிக்கு ஒரு டிராபேக் தானே? அதெல்லாம் டிராபேக் எல்லாம் கிடையாது. கட்சி வளர்ந்துகிட்டே இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போவும் நான் சொல்கிறேன், கூட்டணி உறுதி ஆயிடுச்சா? திமுக கூட்டணி உறுதி ஆயிடுச்சா? இல்லை அண்ணா திமுக கூட்டணி தான் உறுதியாக இருக்கா? சொல்லுங்கள். கூட்டணி என்பது ஏதோ தேர்தல் காலத்திற்கு இல்லை, தொகுதிகள் இழுபறியில் பிரச்சனை இருக்குங்க, அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க கூட்டணின்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்கல்ல, அப்படி உங்கள் சைடு யாருங்க இல்லை? இல்லை, நாங்கள் கூட்டணியை வந்து தனித்து போட்டின்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். அதாவது எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சீமான் என்கிற சில்லறப்ப எல்லாம் பேசுகிறான் தமிழ்நாட்டில். வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னார், யாரும் வரல, இப்போ தனி. நாங்களாம் எப்போதும் தனி. நாங்கள் ஒரு கொள்கை பிரகடனமாக யார் வந்தாலும் அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. ஆனால் யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அது ரொம்ப நுணுக்கமாக, இந்த தேர்தல் மட்டுமல்ல, எந்த தேர்தலுக்கும் அது பொருந்தும் என்பது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம். அதுக்காக யாருமே வரல. இப்போ நான் ஒன்று சொல்லவா? தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் புதியதொரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க இருக்கிறது. ஓட் பேங்க் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு பாருங்கள், வரிஞ்சு கட்டிட்டு எங்களை ஆதரிப்பாங்க. ஏன்னா நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம்ல, மக்கள் மன்றத்தில் இத்தனை சதவீதம் வாக்குகளை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்கிற செய்தி வெளிவந்ததுன்னா மாலை எடுத்துகிட்டு வருவான், துண்டு எடுத்துகிட்டு வருவான் எங்கள் தலைவர். யாருக்கும் அங்கெல்லாம் அனுமதி இல்லை. மக்களை மட்டுமே நம்பி நிற்கிற மாபெரும் மகத்தான இயக்கம் தமிழக வெற்றி. நீங்கள் எல்லாரையும் அழைச்சி பார்த்தீங்க, யாரும் வரலன்றனால இப்படி ஒரு தனித்து போட்டின்ற. நாங்கள் யார் அழைச்சோருக்குள்ள யார் காங்கிரஸ் வருவான்னு நீங்கள் எதிர்பார்க்கலையா? இல்லை, நான் நாங்கள் பேச்சுவார்த்தையே நடத்தலை. அப்புறம் எப்படி எதிர்பார்ப்பு இருக்க முடியும்? இப்போ இன்றைக்கும் சொல்கிறாங்கல்ல, யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யார்கிட்டையுமே நாங்கள் பேசலையே. தெளிவாக எங்கள் தலைவருடைய மூலமாக நிர்மல்குமார் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. நாங்கள் யாரிடமும் பேசவில்லை. சாட்சி இருந்தால் சொல்லுங்கள். இல்லை யார்ட்டாவது பேசணும்னு சொன்னால் அவங்கள வெளியிட சொல்லுங்கள், எங்கள்கிட்ட பேசுனாங்க. இல்லை அந்த சில்லறை பயல்கள் சில பேர் இருப்பான், இடைத்தரகர்னு, அந்த மாதிரி யார்ட்டாவது பேசிக்கிறாமா? கிடையாது. ஆக தமிழ்நாட்டை தீர்மானிக்கிற சக்தியாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மக்கள் ஜாம்பவான்களை பெற்றிருக்கிற ஒரு மகத்தான இயக்கம். அதில் மாற்றமே இல்லை. பாருங்கள், இன்னும் ஒரு எவ்வளோ நாள் இருக்குது? 40 நாள் தானே இருக்குது, பொறுத்துருங்க. இப்போ இப்படி இருக்கையில் பெரம்பூரில் வந்து விஜய் நிற்க போகிறதாகவும் சில தகவல் வந்துட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிகாரப்பூர்வ தகவலுக்காக எல்லாருமே காத்திருக்காங்க. அதிகாரப்பூர்வ தகவல் வரட்டும். பெரம்பூரில் நின்னாலும் தலைவர் தான் அதிக பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். எங்கே நின்னாலும் சரி, பெரம்பூர் தான் இல்லை, எங்கே நின்னாலும் அவர் தான். அள்ளுச்சில்லுகள் எல்லாம் அலறுகிற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பதறுகிறார்கள், பயந்து கொண்டு கிடக்கிறார்கள். திருட்டு முன்னேற்ற கழகம் இந்த தேசத்தை எவ்வளவு குட்டிச்சுவராக்கி வைத்திருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பல சான்றுகளை என்னால் கூற முடியும். அப்படி பார்க்குற போது கள்ளக்குறிச்சியில் 69 பேர் மரணம் சாராயம் குடித்து. தீர்வு என்ன? எத்தியார் குப்பத்தில் 28 பேர் செத்தார்கள். தீர்வு என்ன? மெரினா கடற்கரையில் வானூர்தி சாகச நிகழ்ச்சி நீங்கள் தான் நடத்தினீங்க, 5 பேர் உயிரிழந்தார்களே. தீர்வு என்ன? கரூர் பிரச்சனையில் 41 பேரை கொலை செய்தீர்களே. தீர்வு என்ன? இதையெல்லாம் தாண்டி லாக்அப் மரணங்கள் மட்டும் 36. இதுவரை தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிற கொலைப்பட்டியல்களை நாம் வாசித்தோமேயானால் சிறார் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கிட்டத்தட்ட 61% கூடியிருக்கிறது இந்த ஆட்சியில். இது கொலைகார ஆட்சி, கொள்ளை கும்பல். கடந்த 3 ஆண்டுகளில் 217 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் மொத்தம் 3280 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஆக பெண்களுக்கு எதிரான ஆட்சி, குழந்தைகளுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளுக்கான எதிரான ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி என்பதை ஒரு மகத்தான பட்டியல் இருக்கு. 2021 இவங்க ஆட்சிக்கு அமர்ந்து வந்ததும் 1686 படுகொலைகள். 2022 1690 படுகொலைகள். 2023 1681 படுகொலைகள். 2024 1540 படுகொலைகள்.
2025 1825 படுகொலைகள். இப்போ 2026, இப்போ 3 மாதம்தான் ஆகுது, இன்னும் முடியலை. ஆனால் 371 படுகொலைகளை இந்த அரசாங்கம் நடத்தியிருக்கிறது என்றால் இது மக்களுக்கு விரோதமான ஆட்சி என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். 8792 படுகொலைகளை இந்த மண்ணிலே கருப்பர் நகரத்தின் தங்கத் தலைவன் ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்களை இந்த மண்ணிலே வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். கொடுங்கோல் ஆட்சி. இப்போ 3 நாளாக தான் இந்த திருட்டு முன்னேற்ற கழக காவல்துறையாக இருந்தது. உண்மையான காவல்துறை இந்த 3 நாளாக இப்போ நடந்துட்டு. எப்படி இந்த 3 நாள் என்ன அப்படி பண்ணியிருக்காங்க? தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கல்ல, அறிவித்ததுக்கு பிறகு அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. முடிந்து போன முதலமைச்சர் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்னமே வெள்ளை மாளிகையோ அல்லது அங்கே ஜெயின் சார்ஸ் கோட்டை மாளிகையிலே கால் வைக்க முடியாத அளவிற்கு ஸ்டாலினை விரட்ட இருக்கிறது இந்த மக்கள் வெள்ளம். அந்த அளவிற்கு கடும் கோபத்தில் இருக்கிறதை நாங்கள் ஊர் முழுக்க சுற்றிவிட்டு வந்து சொல்கிறோம். நாங்கள் பொதுக்கூட்டங்களாக போயிருக்கீங்க, அங்கே இருக்கிற மக்களில் என்ன மாதிரியான மனநிலையை பிரதிபலிக்கிறாங்க? மக்கள் அதான் சொல்கிறேனே, பெண்கள் ஆர்ப்பரித்து வருகிறார்கள், ஆரவாரம் செய்து வருகிறார்கள். மேடை விட்டு எங்களால் கீழே இறங்க 1 மணி நேரம் செல்ஃபி எடுக்கிறாங்க முடியாது. 1 மணி நேரம்? சாதாரணமானவனா? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சாதாரண ஆடு மாடு மேய்த்தவனை, உழுது திருந்தவனை, காடுகளில் களமாடியவனை, சிறையில் வாடியவனை ஒரு எளிய தொண்டனாக என் தலைவன் விஜயிடத்திலே நான் ஒப்படைத்ததற்கு பிறகு இந்த எளியவனையும் மிகப்பெரிய வலியவனாக காட்டுகிற பொருட்டு எங்கள் தலைவர் விஜயையும் எங்கள் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தையும் தான் சார். இப்போ தாவேக்காக்கு நீங்கள் இணைஞ்ச பின்னாடி உங்களோட அரசியல் வலிமை, கருத்துக்கள், அதை திமுகவோட பிரச்சனைகள், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரே ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும். கட்டாயம் தாராளமாக. ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது ஆசிட்டி வீசிய இயக்கம் உள்ள தமிழக வெற்றி கழகம், ஆடிட்டரை அடித்து துவைத்து கொலை செய்த கூட்டம் அல்ல தமிழக வெற்றி கழகம், வழக்கறிஞர்களை கூலிப்படை வைத்து கொலை செய்த இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம், அரசு சொத்தை ஆட்டைய போட்ட இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம், அடுத்தவர் சொத்தை ஆட்டைய போட்ட இயக்கமும் அல்ல தமிழக வெற்றி கழகம், ஊரை அடித்து உலகில் போட்ட இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம், ஊழல் புரிந்து சொத்து சேர்த்த இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம், மாணவிகளை உயிரோடு எரித்த கட்சி அல்ல தமிழக வெற்றி கழகம், குறுநில மன்னர்களைப் போல ஆளுகிற இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம், சாதி வெறியை தூண்டுகிற இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம், மதவெறியை தூண்டுகிற இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம், விஷம் குடிக்க வைத்து கொலை செய்த கொலைகார கும்பல் அல்ல தமிழக வெற்றி கழகம், வெளியே சமதர்மம் பேசி உள்ளே பூஸ்வாக்களாக வைத்திருக்கிற இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம், மக்களுக்காக அனுதினமும் போராடுகிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம், அன்றாடங்காட்சி மக்களுடைய வாழ்வியலை உயர்த்துவதற்கு எண்ணுகிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம், கிட்னியை கூட திருடி வித்த இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம், நேர்மையின் உச்சம் தொட்ட எங்கள் தலைவர் விஜய் எங்களுக்கு வழங்கியிருக்கிற மாபெரும் மக்கள் தத்துவம் தான் தமிழக வெற்றி கழகம், தலைமுறை தாண்டி சிந்திக்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். ஆக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக எங்களுக்கு சிவப்பும் மஞ்சளும் சிவப்பும் துண்டை தோளில் போட்டோன்னு ஒரு கம்பீரம் இருக்குது. எதையும் செய்யாத நாங்கள் இந்த மண்ணில் பேசுவதற்கு உண்மையான உரிமையாளர்கள், எளிமையான தொண்டர்கள், கருத்தை கருத்தியலாய் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு எங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு களம் புதியதொரு அமைப்பாக இருக்கிறது. ஊழல்வாதிகளை ஒழித்து கட்டுபவர்களுக்கும் எளிமைவாதிகளுக்கும் தான் கடும் போர் தொடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொள்கைவாதிகளுக்கும் கொள்ளைவாதிகளுக்கும் இடையே நடக்கிற போர். எங்கள் வாழ்வியலில், எங்களுடைய அரசியலில் உண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, துணிவு இருக்கிறது, எளிமை இருக்கிறது. நாங்கள் நின்று அடிப்போம், வேற எவனும் பேச முடியாது. நாங்கள் கொள்ளையடிக்கவில்லை என்று எவனாலும் சொல்லுவானா? அதிமுக திமுக சொல்லுவாங்களா? நாங்கள் கொலையே செய்யல திமுக சொல்லுமா? ஆக ஒரு பண்பட்ட இயக்கமாக, மக்களை பக்குவப்படுத்துகிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பவனித்து வருகிறது என்றால் இலையுதிர் காலம் தொடங்கி பூக்காலம் தொடங்கி இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். நீங்கள் இது போல் பயணித்த பின்னாடி உங்களுக்கு கருத்து எப்படியா மாறி இருக்கு? ரொம்ப மாறி இருக்கு. மக்கள் அதான் சொல்கிறேனே, மேடையில் நான் ஏறியதற்கு பிறகு எழுகிற கைதட்டல், நான் கருத்தியலை விதைக்கிற போது எழுகிற கைதட்டல், ஆரணியில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன், உண்மையிலேயே நடந்த சம்பவம். மகிழுந்தில் போகிறோம், புதிய பாலம் கட்டியிருக்கு. நான் ஓட்டுநர்கிட்ட கேட்டேன், இந்த பாலத்தில் போகணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணே. நம்பி போகலாமா, இது ஏவாவேலு கட்டிய பாலமான்னு கேட்டேன்.
ஆமாண்ணே. அப்போ காரை இங்கேயே நிறுத்துங்கோ, நான் இறங்கி நடந்து போகிறதுக்கு தான் அந்த பாலம் சரியாக இருக்கும், கார் போகிறதுக்கு சரியாக இருக்காது என்று மக்களிடத்திலே நான் பேசுகிற போது எழுந்த கைதட்டலும் ஆரவாரம். அதை விட இன்னொன்று சொன்னேன். 10ஆம் வகுப்பு பிள்ளைகளும் 12ஆம் வகுப்பு பிள்ளைகளும் பரீட்சை எழுதுவதற்கு முன்னாலேயே பெற்றோர்களை வீட்டிற்குள் உட்கார வைத்து சத்தியம் வாங்கியது. தாவேக்காவிற்கு போட்டால் நான் பாஸ் ஆவேன். சரியான அணுகுமுறையா? ஆமாம், அணுகுமுறை. மற்ற கட்சிகளுக்கு போட்டால் நான் ஃபெயிலாகி விடுவேன் என்று சொல்லுகிற நிலைமைக்கு தமிழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பெரியவர்கள் சிறியவர்களிடம் பார்த்து இதுக்கு ஓட்டு போடு என்று சொல்வார்கள். இன்றைக்கு குழந்தைகள் பெற்றோர்களை பார்த்து தாவேக்காவிற்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். என்று சொல்லுகிற போது குழந்தைகளும் நாற்காலி மீது ஏறி கைதட்டுகிற இந்த நிகழ்வை என் கண் முன்னால் பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் புத்தகத்தின் மையப்பகுதியில் மயிலிறகை வைத்து குட்டி போடுமா என்று காத்திருப்போம். ஆனால் இன்றைக்கு புத்தகத்தின் நடுவிலே எதிர்காலத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய படத்தை வைத்திருக்கிறார்கள். உடனே நீங்கள் கேட்டக்கூடாது குட்டி போடுமா கேட்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைகளை சரியான அணுகுமுறையோடு எதிர்கால தலைமுறையை உருவாக்க வேண்டும். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம். நான் சொன்னேன், இதுவரை தேநீர் குழம்பிகள் குடித்ததில்லை, எந்த மதுபான விடயங்களுக்கும் நாம் நுழைந்ததில்லை. எங்கள் தலைவர் எங்களை அப்படித்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற போது எழுந்த ஆரவாரம். கொள்ளை கும்பல்களை வெளிச்சம் போட்டு பேசினோம். KN நேரு அடித்த கொள்ளைகளை ஊர் ஊராக பேசியிருக்கிறோம். ஏவா வேலு அடித்த கொள்ளையை ஊர் ஊராக பேசியிருக்கிறோம். பொதுக்கூட்டங்கள் எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க? 5000 6000 பேர் கலந்து கொள்கிறார்கள். முந்தா நாள் இரவு நான் மேல்மருவத்தூருக்கு பக்கத்தில் நான் பேசினேன். ஒரு சிறிய கிராமம், ஊராட்சி கிராமம், குறைந்தது 3000 பேர் கலந்து கொண்ட கூட்டம். எல்லாம் இளைஞர்களாக வர்றாங்களா? பெண்கள் தான் அதிகம். பெண்கள் தான் எல்லா இடத்துலையும். இளைஞர்கள் ஒரு பக்கம் விசில் அடிச்சுட்டே இருக்கான். பெண்கள் எங்கள் கட்சியின் துண்டை தோளிலே போட்டு கொண்டு வந்து உட்கார்ந்து பிள்ளைகளை, நான் சொன்னேன், பணி பெய்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் பேசுகிறேன்னு. எல்லாரும் சொன்னாங்க, எங்களுக்கு நீங்கள் பேசுவதே ஒரு கதகதப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்கள் எதையும் பொருட்படுத்தவில்லை. மதுரை, நீங்கள் திருச்சி, இது மாதிரி எல்லா இடத்துலையும் போய் எல்லா இடத்துலையும் எவ்வளோதானா? மதுரையெல்லாம் பிரமாண்ட கூட்டம். 5000 6000 பேர் திரண்டிருக்கிற கூட்டம். என்ன காவல்துறை நெருக்கடி கொடுத்தான் தெரியுமா? 100 அடி சாலையை ஒதுக்கி 50 அடியில் நீ கூட்டத்தை நடத்த 50 அடியில் பேச போயிட்டு இருக்கு. பொதுக்கூட்டத்திலையும் அந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை இருக்குது. மாவட்ட செயலாளர்கிட்ட எல்லாம் கேட்டேன், எப்போ கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார்கள்? ஆனால் 3 மணிக்கு தான் கொடுத்தாங்க. 3 மணிக்கு பிறகு தானே மேடை, 3 மணிக்கு பிறகு தானே பதாகைகள். அவ்வளவு நெருக்கடிகளை திமுக காவல்துறை செய்தது. இனிமேல் கொடுக்குமா? கொடுக்காது, வாய்ப்பே இல்லை. நாங்கள் திருப்பி அடிப்போம். அப்புறம் இனி திமுக காவல்துறை இல்லை. இப்போ தமிழ்நாடு அரசு காவல்துறை. ஆமாம், எங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதே. 5000 பேர் தான் தரணும், நம்ம கட்டுப்படுத்துங்க பார்ப்போம். இப்போ SOP போட்டுருவீங்களா நீங்கள் எங்கள் கட்சிக்கு? இன்னமே இந்த மாதத்தில் மாநாடு நடத்த போகிறோமே திருச்சியில், பிரமாண்டமான நாடாக அமைய போகிறது. ஒரு தென் மாவட்டங்களில் ஏன் நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்குது? தென் மாவட்டம் எல்லாமே எங்கள் பக்கம் இருக்கிறது, அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணலை. மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறது. நாங்கள் தென் மாவட்டங்களில் போய் பேசிட்டு தான் வர்றோம். தலைவர் எங்களை அனுப்புகிறார், பொதுச் செயலாளர் வழி அனுப்புகிறார். மிகப்பெரிய மக்கள் வெள்ளம். தஞ்சாவூரில் தவித்து போனது காவல்துறை, அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளம். ஆனால் எல்லா இடத்துலையும் இடைஞ்சல்கள், இன்னல்கள், இருமாப்புகள் எல்லாம் கொடுத்தாங்க. அதையும் மீறி நாங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறோம், பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். சில இடங்களில் காவல்துறை புனிதமாக செயல்பட்டார்கள். புனிதமாகன்றா எந்த தொந்தரவும் இல்லை. ஆரணியெல்லாம் வந்து நான் பேசினேன், காவல்துறை மேடை அமைக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை, தட்டிகள் வைக்கிறதுக்கும் பிரச்சனை. காவல்துறையை உங்கள் பேச்சை கேட்க ரசிக்கிறாங்க. இல்லை, காவல்துறை வீட்டிலேயே இப்போ ஓட்டு இருக்குல்ல. ஓ, அப்புறம் அவங்கள போய் திட்டினா எப்படி? நாங்கள் அவர்களை திட்டுவதை விட அவர்களை இயக்கிய முதலமைச்சரை திட்டுவோம். இப்போ சொல்கிறேன், நமது வலையொலித்தளத்தின் வாயிலாக புதிய சிறைகள் உருவாக்கப்படும். இப்போ இருந்த அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும். கொலைகாரர்களின் குற்றவாளிகளை பாதுகாத்த அரசு இந்த அரசு. எடுத்துக்காட்டு அது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு, எடுத்துக்காட்டு கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி வழக்கு. ஆகையால் குற்றவாளிகளை பாதுகாத்த குற்றத்திற்காக முதலமைச்சரை கைது செய்யணும். நேற்றைய தினம் 200 கிலோ புதிய போதைப் பொருட்கள் பறக்கும்படி கைது செய்திருக்கிறது. 200 கிலோ. அப்போ என்ன லட்சணத்தில் இவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள்?
ஒன்று, கொள்ளையடித்த அமைச்சர்களை பாதுகாத்த குற்றத்திற்காக முதலமைச்சரை கைது செய்வோம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அவ்வளவு அக்கிரமங்கள், அநியாயங்கள், வக்கிரமங்கள் அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறது இந்த திருட்டு முன்னேற்ற கழகம். ஆகையால் வீதி வீதியாக தோலுரிக்க இருக்கிறோம். எங்கள் தலைவர் தெரு தெருவாக வர இருக்கிறார். நான் ஒரு ஊரில் பேசும்போது சொன்னேன், நிறைய பசங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கான். ஏன்னு கேட்குறீங்களா? எங்கள் தலைவர் வீடு வீடாக வருகிறேன் என்று சொன்ன காரணத்திற்காக, என் தலைவன் என் வீட்டிற்கு வந்தால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு தொண்டர்கள் இன்றைக்கு தன்னை தியாகம் செய்து தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி மாபெரும் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை வென்றெடுப்பதற்கு களமாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த களத்தில் போர்க்கள படை வீரர்களாக நாங்களும் முன்னால் நின்று செல்லுகிறோம். களம் எங்கள் பக்கம் காத்திருக்கிறது. ஓகே சார், நிறைய தகவல் பகிர்ந்துட்டு மற்றொரு போய் சந்திப்போம். வணக்கம். நன்றி.